எதிர்பார்க்கல, எதிர்பார்த்திருக்க மாட்டேன். எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காதவங்க வீட்டுக்கு போறவதா இந்த ஷீலா. ஹே, என்ன செல்ல மாதிரி நின்னுட்ட? My sweetie beauty boy, oh, give me a high five. Give me a hug, man. So long. யார் அவங்க? நீ அப்படி பாக்குறாங்க? ஹே, உன் வைஃபா? ஏய் தள்ளுங்க. ஹலோ ஃப்ரெண்டு பொண்டாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். நீங்க சொல்லலையா? சொல்லியிருக்க மாட்டான். ஃப்ராடு. நீனும் மாறவே இல்லைடா. காலேஜில் சர்ப்ரைஸ் இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும். உன்கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு திடீர்னு நீங்கள் வந்த? சரியான திருடன்டா நீ. திடீர்னு யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணா விட்டுடுவேனா? அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தேன். சர்ப்ரைஸா? புரியலையே. எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்டா. சர்ப்ரைஸ்னா சொன்னா நல்லா இருக்காது. இரு காட்டுறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது. அது சின்னதா இருந்தாலும் உனக்கு பிடிக்கும், பெருசா இருந்தாலும் பிடிக்கும். லட்டு என்ன ஃப்ரெண்டு பொண்டாட்டி இப்படியா பட்னி போட்டு வைக்கிறது? சரி, ரொம்ப யோசிக்காதீங்க. இருங்க. குட்டி, என்னது இது? ஹெர்பல் சர்பத். அதை விடு. எதுக்கு இதெல்லாம்? லக்கி ஃபிஷ்டா, பார்த்தா தெரியல? அது தெரியுது. இப்போதுக்கு இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த மீனோட சேர்த்து அந்த மீனையும் வச்சுக்கோ. சின்ன வயசுல எவ்வளோ கப்பீஸ் பிடிச்சிருப்போம். எனக்கு தெரியாதா மீன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். இருந்து சாப்பிட்டு போங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசஞ்சர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். உங்களை பார்த்தா ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னு தெரியுது. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. அதான் லக்கி ஃபிஷ் வந்துச்சுல, உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும். இனிமே உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே? நீ அதுகிட்ட ஏதாவது கேட்டிருக்கியா? அதுகிட்ட போய் என்ன கேட்குறது சாமி? 33 கோடி தேவர்களும் நம்ம எல்லாரையும் ததாஸ்து ததாஸ்துன்னு வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம். இந்த மாதிரி அபூர்வமான உயிரினங்களுக்கெல்லாம் எதை கேட்டாலும் கொடுக்குற சக்தி உண்டு. எப்படி பார்த்தாலும் உனக்கு பெரிய கண்டம் ஒன்று இருக்கு. நீ எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடி. அதுதான் உங்களுக்கு நல்லது. சாமி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் கட்டத்துக்கு தான், கட்டப்பாவுக்கு கிடையாது. ஹே கயல், என்ன ஸ்கூலுக்கு போகல? மீனா ஆண்டி எங்க? எதுக்கு? சொல்லுங்க அங்கிள், நான் பார்க்கணும். ஹாய், தள்ளுங்க அங்கிள். வாவ், லக்கி ஃபிஷ், நீ இங்கே வந்துட்டியா? என்ன கேக்கலாம்? ஐஸ்கிரீம், கேக், மம்மி. கயல், கயல், மீனை பராக் பார்த்தது போதும். உங்க அப்பா கூப்பிடுறாரு, போ. பாய். ஆறு விரல் சங்கரா 5+1 அதிர்ஷ்டம். நைஸ் பனானாஸ். அண்ணே, பக்கத்துல ஆலியோட கடை இன்னும் திறக்கவே இல்லையே. அவன் காலி பண்ணிட்டு போயிட்டானே. எங்க போனான்னு தெரியுமா? நம்பர் ஏதாவது கொடுத்தானா? நம்பர்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஆனா போகும்போது செல்ஃபி எடுத்துட்டு போனான். அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுங்களேன். இல்லைங்க, ஃபோன் மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னு டெலீட் பண்ணிட்டேங்க. மாறாவது விரலுக்கு என்னாச்சு சார்? அவர் ஃபோட்டோ எங்க இருக்கு சார்? என்ன சார்? நீ இப்ப முகங்கள் இப்படி தானே வந்த? வேற வேற கூட இருக்கலாம் சார். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியாதா? தட் இஸ் டிடெக்டிவ். ஆமா, அந்த போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நம்பர் 98407666. சன்னி போட்டோ முதல்ல அனுப்பு, சனி போட்டோ அப்புறம் அனுப்பு. சார் அனுப்பேன்டா அக்லி பாய். ஏன் சார் அவனை தர்றீங்க? ஏதாவது பிரச்சனையா? அவன்கிட்ட ஒரு நல்ல குட்டியை பார்த்து ஆர்டர் பண்ணணும். டைனோசர் குட்டி. அவனுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கானே? இந்த தண்ணி கிண்ணி கஞ்சா குட்டி இந்த மாதிரி. அவன்கிட்ட எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு சார். ஆனா அவன் எல்லாத்தையும் ஓசிலே பண்ணுவான். ஓசிலேவா? அவன் காசு கொடுத்து போடுறதுன்னா பீடா மட்டும்தான். அதுவும் 420. 420. 4 + 6. அனுப்பிச்சிட்டேன் சார். 6. அதுவும் நம்ம லக்கி நம்பர் தான். பிடிச்சிடலாம். அண்ணே, தம்பியை நல்லா பார்த்துக்குங்க. பெரிய ஐட்டக்காரன் வருவான். டேய், ஃபோட்டோ அனுப்பு. கிளம்பு கிளம்பு. ஏய்
கமான் கமான் கமான். என்ன ஆண்டி பண்றீங்க? இந்த மீனை விற்க போறேன், அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். எது ஏய் கயல், கூடாத ஏய். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற? அந்த ஃபிஷ் ஒன்று என்ன பண்ணுச்சு அதை பாரு, எவ்வளவு கியூட்டா வெள்ளையா இருக்குன்னு. ஓ அது வெள்ளையா இருக்கா? அப்ப அந்த ஷீலாவும் வெள்ளையா இருக்கா, இந்த ஃபிஷ்ஷும் வெள்ளையா இருக்கு. அப்ப நான் கருப்பா இருக்கேன், அதானே சொல்லி காமிக்கிறேன். ஐயோ அப்படி மீன் பண்ணல ஷீலு. மீனு என்ன சொன்ன? ஷீலுவா? எப்ப பார்த்தாலும் அந்த ஷீலா நினைப்பாவே இருப்பியா? சாரி. இது பாரு பாண்டி, இப்போ நம்ம இருக்கிற நிலைமையில இந்த ஃபிஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, என்னமோ பண்ணி தொலை. புடி செல்ஃபி எடுத்து உன்னை சேர்த்து வித்துக்கோ. அவ்வளோதான் பாப்பா, முடிஞ்சு. சார் என்னாச்சு? கையில் கீழே விழுந்துட்டாலாமா? செக்ரட்டரி சொன்னாரு. எல்லாம் உங்களால தான் சார். என்னாலயா? இல்லை சார், உங்கள் வீட்டில் இருக்கிற லக்கி ஃபிஷ்ஷை நீங்கள் விற்க போகிறீங்களா, அதை வாங்கி கொடுங்கன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா. முடியாதுன்னு இழுத்தேன், அப்படியே குப்புறம் விழுந்துட்டா சார். லக்கி ஃபிஷ்ஷா? ஆமாம் சார், கையிலுக்கு 3 வயசு இருக்கும்போது என் ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. அப்போ அவங்க அம்மா சொல்கிற சின்ன சின்ன கதையெல்லாம் அப்படியே நம்புவா. இந்த அலாவுதீன் சிண்ட்ரெல்லா கதையில் நடக்கிற மேஜிக் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி மேஜிக் பண்ணணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா சார். அதனால வந்த விளைவு தான் சார் இது. சார் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார், உங்ககிட்ட இருக்க லக்கி ஃபிஷ்ஷு மேஜிக்லாம் பண்ணாது, மேஜிக்லாம் போங்குன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அப்போ நீங்கள் பண்ணுற மேஜிக் மட்டும்? அது வேற சார். டேவிட் பிளேன், அப்போலோ ராபின்ஸ், இட்ஸ் ஆல் ப்ரூவ்டு சார். மந்திரத்தில் விடுற மாங்காய் கதை இல்லை சார். அதெல்லாம் விடுங்க சார், வாங்க சார். கயல் என்னமாச்சு? லக்கி ஃபிஷ்ஷை விற்க போறீங்களா அங்கிள்? ஆண்டி தான் சொன்னாங்க. வேணாம் அங்கிள் ப்ளீஸ். ஆண்டி சும்மா சொன்னாங்கம்மா. லக்கி ஃபிஷ்ஷை போய் யாருன்னா விற்பாங்களா? நீயே ஒன்று பண்ணு, இப்போவே என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ அதை கிட்ட கேளு, கண்டிப்பாக உனக்காக அதை செய்யும். சார் என்ன சார்? விட்டுருவீங்களா அங்கிள்? நிற்க மாட்டேன். போய் ப்ரே பண்ணிக்கிறியா? சரி. ஃபிஷ்ஷுக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? இந்த ஸ்கூல்ல என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்குன்னு ஒரு மிஸ் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அந்த மிஸ் கிட்ட திட்டு வாங்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். பாய். ஹரேன் கம் ஹியர். எஸ் மிஸ். தேங்க்ஸ் மிஸ். கயல் கம் ஹியர். எஸ் மிஸ். ஹேண்ட் ரைட்டிங் பரவாயில்லையே, குட். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? தேங்க் யூ மிஸ். ஓகே. இப்போ கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் படிப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் திட்டவே இல்லை சார். தேங்க்யூ மேம். என்னன்னா இது ஒரு வழி தான். ஆமாம் சார். நம்ம கையில் என்கரேஜ் பண்ணுவோம், ஷோர். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே. பாய் மேம். தேங்க்ஸ். என்ன மீனா டான்ஸ் கீன்ஸ் ஆடுறாளா? இவ்வளோ கூட்டம் நிற்குது. யோ, எது வந்தாலும் கியூல நின்னு வாயா. தம்புடு, இது என்னோட வீடு. இருந்துட்டு போட்டோம். டெலிஃபோன் டவர் மாதிரி வளர்ந்துருக்க. சின்ன பசங்களை தள்ளி விட்டுட்டு கியூல பூர பாக்குறியா? குங்ஃபு பேண்டா மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுற நீ? ஏய் மீனா, என்னதெல்லாம்? வா. எதுக்கு இவ்வளோ கூட்டம்? நம்ம கையில் இருக்கால, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைகிட்டலாம் இது லக்கி ஃபிஷ், இதுகிட்ட வேண்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அட நல்ல பிசினஸ் தானே, டிக்கெட் போட்டுடலாமா? விளையாடாத, முதல்ல இது என்னன்னு பாரு. தற்செயலா நடக்கிறதெல்லாம் இந்த மீன் தான் பண்ணுதுன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கா. கையல் இங்க வா.
என்ன இத்தனை பேர் கூட்டிட்டு வந்திருக்க? இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். ஃபிஷ் கிட்ட ப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனா இதோட பவர்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் நீ என்ன ப்ரே பண்ணாலும் நடக்காது. என்ன ப்ரேட் பண்ணாலும் நடக்காதா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நீ மட்டும் தனியாக வந்து ப்ரே பண்ணிக்கோ, சரியா? ஓகே அங்கிள். ஓகே வா. டே குங்ஃபு பாண்டா, என்ன? என்னடா வேண்டிக்கிட்ட? எங்க ஸ்கூல்ல மலைன்னு சொல்லி ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க என் கூட மட்டும்தான் பேசணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கேன். இப்போவே பிரேமமா ஓடுங்கடா வீட்டுக்கு. சீக்கிரம் வாங்கடா, அங்கிள் திட்டுவாரு. வாங்கடா போயிடலாம். பாண்டி, குழந்தைங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கல்ல, ஒரு கவலையும் இல்லாம தற்செயலாக நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு. ஹலோ மேடம், என்ன இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா? அப்படியே நடந்தாலும் ஒரு தடவை தான் நடக்கும். வேண்டதெல்லாம் கிடச்சிடாதுமா. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஏய், உள்ளுக்குள்ள எனக்கு அப்பவே தோணுச்சு இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும்னு. ஏன்டா அவளை போய் ஏமாத்துற? நாங்க ஏமாத்துறேன். அவள் அதுக்கிட்டே வேண்டிகிட்டே நடக்குதுன்னு நினைக்கிறா. அதனால அந்த ஜன் நம்புறா. ஒரு கல்லை சாமி நம்பி வேண்டிக்கிறாங்கல்ல, வேண்டதில் சாமியை வந்து நிறைவேற்றுது. அது மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த ஃபிஷ் கிட்ட போய் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். கொடுக்குமா? சரி வேண்டிக்கோ. கையிலோட ஆசை நிறைவேற்றி வச்ச மாதிரியே இதையும் நிறைவேற்றி வைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பண்ணிடுவேன். சரி, அது என்ன கரெக்டாக 1 கோடி ரூபா கணக்கு? உனக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல, என்ன? சரி ரைட்டு. வேண்டவா? பார்க்கலாம். கோடி ரூபாய் கிடைக்கணும்னு வேண்டியிருக்கேன். வருதான்னு பார்க்கலாம். என்ன அதுக்குள்ள வந்துச்சு 1 கோடி? எப்பா சூப்பர். ஹே, அதை நான் ஆர்டர் பண்ண பீஸாடா. போ. யோ இரியா வரேன். யாரா நீங்க? கதவு மூடுறேன். ஏய், பீஸாக்காரனோட சண்டை போட்டுட்டு. ஏய் பாண்டி. கெத்த அதில் உட்காந்து பேசுங்க. யோ யாரையா நீங்களா? உங்களுக்கு என்னையா வேணும்? எங்கடா எங்களோட பணம்? பணமா? எந்த பணம்? நீங்கள் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆட் கொடுக்குறியா? காத்திருந்தவன் பொண்டாட்டி நேற்று வந்தவன் லவட்டிட்டு போனது மாதிரி 4 கோடி லவட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா? அவனை சாவடிச்சிருவேன். ஏய், பணத்தை எங்க வச்சிருக்கிற? சொல்றானா? யோ சொன்னா நம்புங்கய்யா. நாங்களே வாடகை கூட கட்டுறதுக்கு வக்கில்லாமல் வீட்டை காலி பண்ணிடலான் இருக்கோம். லூஸ் மாதிரி எங்ககிட்ட வந்து 4 கோடி இங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஏங்க, கரெக்டான நேரத்தை வந்துக்கிறோம். எல்லாம் காலி பண்ணி எஸ்ஸாக இருப்பாங்க. யோ இது அந்த காலி இல்லையா? டேய், ஒழுங்கு மரியாதை பணம் எங்க இருக்குன்னு சொல்ல, ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிவிடுவேன். ஏங்க, என்னங்க சும்மா பேசினே இருக்கிறீங்க? போட்டு போயிடலாங்க பேசுனேன். அண்ணா, சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, எங்களை நம்புங்க. மறந்து போச்சா? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லை?
சார் ஒன்றுமே கேட்கல சார். சார் சார் தம்பி அந்த வார்டு பாய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ம் சொல்லு, அந்த பணத்தெல்லாம் எங்கே மறைச்சி வச்சிருக்கிறீங்க? ஆ இங்கே பாருங்க, அந்த ஆம்புலன்ஸில் நாங்கள் 2 பேர் கூட போனது உண்மைதான். ஆனால் பணத்தை பற்றிலாம் அவன் வந்து சொல்லவே இல்லை. பின்ன சாவர நேரத்தில் காதில் வச்சு நல்லா வாசிச்சானா? ஏங்க இவன் பிள்ளை கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. நமக்குலாம் அது யாருக்குமே இருக்கக்கூடாதுங்க. பெருசு அந்த கத்தி கொடு. நான் நீங்கள் அர்த்தம் போட்டுறோம். நிறுத்துற. வேணா உனக்கு எனக்கும் ஒரு டீலு. பணம் எங்கே இருக்குன்னு சொன்னீன்னா 4 கோடியில் 1 கோடி உனக்கு. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் லைஃப்பில் எவனுக்கு அடிக்காது. 10 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா யோசிங்க. ஓகே.